இருக்கிறதுக்கு சமூகத்தோட எனக்கு இருக்கிற ஒரு ஒரு அந்த அந்த தேடலும் அந்த தொடர்பும் இங்கே இருக்கிற சில இன்ஜஸ்டிஸ் மேலே இருக்கிற கோபமும் அது எல்லாமும் பாலுமகேந்திரா சாருடன் நான் இருந்ததால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி சினிமாவில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது பாலுமகேந்திரா சாரால் தான். ஆடுகளம் சாரோட படம், அது மதுரை தான் களம். மதுரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் கூட மதுரையை அப்படி பார்க்கல. நான் ஆக்சுவலாக இங்கே வரும்போது நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். அவர் சரின்னு கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்னாரு. அவர் நான் 2 கேள்வி கேட்குறேன்னாரு. கேட்க தொடங்கி இருக்கிற ஸ்டைலை பார்த்தா 2ல் முடிகிற மாதிரி தெரியல. ஓகே, எனக்கு மதுரை அந்த நான் இங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு அந்த மக்கள் தான். அவங்களோட உரிமையாக அன்பு செலுத்துறது இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்புறமா சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல, அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஒரு நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலேருந்தே ஃபோன் பண்ணுவாங்க. இது சாப்பிடுவீங்களா, அது சாப்பிடுவீங்களா, உங்கள் கூட எத்தனை பேர் வராங்க, அது வேணுமா, இது வேணும், எல்லாம் கேட்டு அது நம்மளை அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். நான் இங்கே ஒரு படம் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் இங்கே இருந்தேன். அது காரணம் அந்த படத்தினுடைய டிமாண்ட் இல்லை, இந்த ஊரினுடைய தன்மை தான் நினைக்கிறேன் நான். அசுரன் படத்தை பற்றி அடுத்து ஒரு கேள்வி தான். நீட் எக்ஸாம் மாதிரி சார் பயப்படுறாரு. அதுக்கெல்லாம் பயந்து தானே ஆகணும். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்தோம். நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும். அசுரன் அந்த படத்தை பற்றி 2 வார்த்தை. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். படத்தை பற்றி ஏதாவது ஒரு அதில் தனுஷ் நடிச்சிருக்காரு, வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு. ஆமாம், எங்களுக்கு தெரியும். ஒரு 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. இல்லை, பொதுவாக நாவலை திரைப்படமாக்குறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களுடைய வெக்கை திரைப்படத்தை தான், ஆனால் வெக்கை நாங்களும் படிச்சிருக்கோம். ஆனால் அது இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு அது ட்ராவல் பண்ணதே. ஒரு நாவலை படமாக்குகிற பொழுது, திரைப்படமாக்குகிற பொழுது ஏற்படுகிற அனுபவம் என்ன? அது திரும்ப பாலுமகேந்திரா சார்கிட்ட தான் போனோம். பாலுமகேந்திரா சார் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாவலை படமாக எடுக்கிற அப்படின்னா